கிரஷ் போச்சு என்ஜாய் பண்ண மக்கள்லாம் யாரு? இதுவும் ஆண்களா இருக்கீங்களா? ஓகே ஓகே. நடிகர் ராம் சார் வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது நிச்சயமா ராம் சார் இருப்பாங்க. சார் நீங்க ஓப்பனா முதல்ல சொல்லியிருக்கீங்க, அது நான் டைரக்ட் பண்ணி நீங்க நடிச்சு நேஷனல் நடிகர்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஓகே சாட்சி நீங்க தான் வீடியோ எடுக்கிறீங்களா இல்லையா? சார் நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க மற்றபடி என்னவா பண்ணீங்க வருஷம் இந்த மாதிரி நம்ம சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண சொல்றாரு. அப்படியே அதாவது நான் வந்து நிறைய மலை ஏறணும். அன்பு இது தியேட்டரா மலை இல்ல, நீயே இறங்கி வந்துரு. நீயே இப்ப இறங்கி வரலாம் விட்டுட்டு போயிடுவாங்களா? சீக்கிரம் ஜம்ப் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு ஓடி வந்து நின்று ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. இதுதான் இவ்வளவு தூரம் போனியா? இவங்க வந்து நம்ம படத்தை பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணாங்க சார். அந்த அளவுக்கு தெளிவா பார்த்துருக்காங்க. சொன்ன சொல்லி அமைச்சாங்க. முதல்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த படத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எல்லாரும் நல்லவங்க. யாராவது கெட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் கெட்டவன் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வர சொன்னேன். ஏன் கிருஷ்ணா ஓஹோ நீங்க ஏன் வந்தீங்க, அஞ்சலி ஏன் வர வைக்கலன்றது டீசெண்டா உங்க ட்ரெஸ்ஸிங்க கட்டுறது தமிழா இருக்கட்டும், தங்கமீன்களா இருக்கட்டும், உங்களோட ஜானரே வேற மாதிரி. அவங்க மூவி போனாலே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஜானர் உங்களுக்கு எப்படி நான் யோசிக்க வந்தது? இது வாழ்க்கையில கஷ்டமா இருந்தது கம்மியாகும், சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. அந்த மைண்ட் எப்போதும் கஷ்டத்தையே ஞாபகம் வச்சிருக்கு இல்லையா? திக்கில இருந்து சொல்றது இல்லாமா நீங்க எது வேணாலும் பண்ணலாம், டான்ஸ் ஆடுறது மட்டும் சொல்ல வேணாம். சார் ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி சார் நான் சில கேள்விகளோட ஆறுக்கலான்னு பாக்குறேன். வெரி குட். ஆக்சுவலா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் படத்துக்கு நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா ராம் சார் படம் மாதிரி இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்களா என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருந்தா போதும். இன்னொரு கேள்வி சார், ஆக்சுவலா வந்து வழக்கமா ஒரு டான்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல ஒரு பையன் கிட்ட, அதாவது நம்ம தோத்துறக்கூடாது, பையனுக்காக தோத்துறக்கூடாதுன்ற இடத்துல ஒரு அப்பாவோ ஒரு எமோஷனலா வந்து ஒரு டான்ஸை கன்வே பண்ணிருப்பாரு. அஸ் அ டைரக்டரா நீங்க அப்படியே எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தீங்க? அவர் எப்படி உங்களுக்கு கோபப்படுறாங்க? ரெண்டு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா ஒரு நல்ல நடிகர், அதனால அவரே பதில் சொல்லுவாங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? படம் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் கீழே இருந்தேன். இது எம்பரர் லாட்ஜ் நைட் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் நானே. அண்ட் ஆக்சுவலாக தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு சார். தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் அதாவது ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னன்னா அந்த சிகரெட் பாக்கெட் தூக்கி போட்டு திருப்பி மேலே வந்ததுக்கே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணி சிரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில படங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது வந்து மோர் தென் அவார்ட்ஸு. ராம் சார் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, நிறைய வாழ்க்கையில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற கிளாப்ஸ் இப்போ எதுக்கு தான் கேட்குறீங்க? ராம் சாரோட ஃபேன்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க சார்? ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு ராம் சார். எதுக்காக லேட்டாக படம் பண்ணுறீங்க கேட்கலாமா? கண்டிப்பாவா? எப்போ வந்ததுங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க படம். ஏன் சார் லேட்டாக பண்ணுறீங்க? இல்லை சார், இந்த படம் பெரிய வெற்றி. படம் சீக்கிரம் வந்து இது வந்து என்ன தெரியுது, எவ்வளவு பெரிய கிரியேட்டரா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சக்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தது. மெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல கிரஷ் போச்சு என்ஜாய் பண்ண மக்கள்லாம் யாரு? இதுவும் ஆண்களா? சரி இருக்கீங்களா? ஓகே ஓகே. சரி, அது மாதிரி ஒரு கிரஷுக்கு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா யாரு? வெரி குட். இங்க இஎம்ஐ பிரச்சனை உள்ளவங்களா யாரு? எல்லாம் நடிக்கிறாங்க சார், எல்லாருக்கும். சரி, ஓகே. எனி கேள்விகள் டு ராம் சார்? கேள்விகள் இருந்தால் ஒரு 3 மாசத்துல வந்துடும். ஓகே, கண்டிப்பா சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க மற்றபடி என்னவா பண்ணீங்க வருஷம் இந்த மாதிரி நம்ம சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண சொல்றாரு. அப்படியே அதாவது நான் வந்து நிறைய மலை ஏறணும்.
இதே மாதிரி தான் வேணுமா, வேற மாதிரி வேணாமா? ஓகே, உங்ககிட்ட காமெடி ரொம்ப காமெடி இவர் வந்தாலும் அது கூட வரும். ஓகே, ரிமே மலையிடுவோம் சார். சார் வேணாம் சார். சார் டைம் எடுத்து படம் பண்ணுங்க. ஆனா காமனா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருங்க சார். நிறைய புக் ரெஃபர் பண்றீங்க. படம் ரிலீஸ் ஆகிறப்ப இன்டர்வியூ கொடுக்க சார். பொதுவா காமனா இன்டர்வியூ நீங்க போற ட்ரெக்கிங் அத பத்தி கொடுத்துக்கிட்டே இருங்க சார். பாட்டு யூஸ் பண்ண ஐடியாஸ் ஒரு அதோட ஐடியா வந்து மதன் கார்கி லிரிக் தான் கொடுத்தாரு. ஆக்சுவலி இல்லைனா மாண்டாஸாக இருந்திருக்கும். அந்த பையன் டைனோசர் வரையணும், அந்த இடத்துல மாண்டாஸ் தான். ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். அவர் சொன்னார், எப்படி நீ மியூசிக் தான் போட போறீங்க, மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பதில் அது ஒரு சின்னதாக அந்த காட்சி என்ன இருக்கோ அதையே அப்படியே பாட்டாக சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் ஆச்சா? பிடிச்சதா? எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது? ஆல் சாங் சூப்பர். கஷ்டம் ஆனா யுவன் சாங். அப்புறம் மகனே. ஓகே, சன்ஃப்ளவர். செருப்பகான சாங் எத்தனை பேருக்கு பிடிச்சது? எத்தனை பேருக்கு இந்த செருப்பு வளர்த்துருக்கீங்க இது வரைக்கும்? நான் வளர்த்துருக்கேன் சார். நீ வளர்த்துருக்கியா? இவன் எப்படி நடிச்சிருந்தா? போய் மலை மேல அது வரைக்கும் ஏறிட்டு வர போட. போய் அது வரைக்கும் போய் எழுதுவாரு. ஆக்சுவலா மலையில உண்மையிலேயே மலையில தேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் நம்மள வந்து இந்த சீக்கிரம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அன்பு பார்த்து போடா, இன்னும் மலை உச்சிக்கு போலே. சரி, நடிகர் ராம் சார் வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது நிச்சயமா ராம் சார் சார் நீங்க ஓப்பனா முதலீடு சொல்லியிருக்கீங்க. அது நான் டைரக்ட் பண்ணி நீங்க நடிச்சு நேஷனல் நடிகர்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சாட்சி நீங்க தான் வீடியோ எடுக்கிறீங்களா இல்லையா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸா வந்து பார்க்கணும்னு ஜெனியூனா நினைக்கிறவங்க யாரு? அவர் ஃபோக்கஸ் இங்க வாங்க, ஏன் 4 தடவை சொல்லுங்க. ஒரு லைட் கொடுங்க தெரியல. அன்பு, இது தியேட்டரா, மழை இல்ல, நீ இறங்கி வந்துரு. அவனுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. அன்புக்கு சூப்பர் சூப்பர். இறங்கிடுறாடே வாடா. நீயே இப்ப இறங்கி வரலாம், விட்டுட்டு போயிடுவாங்களா? சீக்கிரம் ஏன் 4வது தடவை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. சார் நீங்க கம்மியான படம் பண்றீங்க. வருஷம் ஃபுல்லா ஒரு 4 தடவை பார்த்தா இது அசை போட்டுக்கிட்டே ஓட்டிடலாம். அது போக நீங்க சொல்ற புக்கை வாசிக்க திருப்பி இன்டர்வியூ பார்க்கவே இது பண்ணிடலாம். சரி, அதான் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 3 ஷோ பார்த்துட்டேன். எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க துருதுருன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீச்சல் வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல போய் தான் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. மனுஷன் தானாகவே நீந்தக்கூடிய அவன் அந்த பயத்தை விட்டு நீந்தினா போதும்ன்றத வந்து அவன் வந்து என்ன சொல்றது, அவனை இயற்கையோட ஒன்றி வாழ்றது, அவனுக்கு பிடிச்சது என்ன செய்யணும்னு நினைக்கணும். அவனுக்கு இதுதான் வேணும்ன்றதை நினைச்சு பண்ணணுமே தவிர அவனுக்கு என்ன நீடுன்னு பார்த்து அவங்க பொதுவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. சிரிச்சிங்களா? நல்லா சிரிச்சேன் சார். ஃபுல்லாக ரொம்ப சிரிச்சு. தேங்க்யூ. ரொம்ப சிரிச்சு இது. சொல்ற அம்பேரா அப்படின்னு மரத்துல வந்து தூங்குதா? இவருக்கு எப்போ 5 நிமிஷம் கழிச்சு அப்புறம் லாஸ்ட் டயலாக், லாஸ்ட் வாய்ஸ் ஓவர். I am very proud of you. கங்குலி இவ்வளவு அங்க ஏதோ சொல்றாங்க. தர்மா த கிரேட். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? சைலன்ஸ். கொஞ்சம் one second. சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர். ஓகே மேடம். கையில லுங்கி கட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க தொலைசூழலா பண்ணுவீங்களா? நம்புற மாதிரி நான் நம்புறேன். இல்ல அவர் பையன் அதுக்காக பொண்ணோட பார்த்தா மேடம். அன்போட அம்மா வந்து ஜம்ப் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு ஓடி வந்து நின்று ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் போனியா? நியூஸ் பாக்குறீங்களா? நியூஸ் பாக்குறது. அப்புறம் வண்டி ரொம்ப ஸ்பீடா போகுது. வாட்டர் பாட்டில். சார் வாட்டர் பாட்டில் யாரெல்லாம் சிரிச்சீங்க? சார் இவங்க சாதாரண ஆடியன்ஸ் இல்லை சார். இவங்க வந்து நம்ம படத்தையே பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணாங்க சார். அந்த அளவுக்கு தெளிவா பார்த்துருக்காங்க. சொல்லி அமைச்சாங்க. முதல்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. கொஞ்சம் இந்த படத்துல
எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம எல்லாரும் நல்லவங்க தானே. யாராவது கெட்டவங்க இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் கெட்டவன் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. அந்த பொண்ணோட தங்கச்சி வந்துட்டு நீ வந்து சாத்தான போயிட்ட அப்படின்னு எனக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு மட்டும் தான், மற்றபடி பட் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றாங்க. அவங்க கெட்டவங்க கிடையாது படத்துல. இங்கே கெட்டவங்க யாராவது இருக்காங்க? நீங்க யாராவது இருக்கீங்க கெட்டவங்க அப்படின்னு கேட்கறது. மற்ற யாருமே அந்த ஃபேஸ் அப்படி இல்லையே சார். எல்லாம் பாவம். அது நான் ஸ்கிரீன் பண்ண அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க பாருங்க. நான் போகல, அவங்க கூப்பிட்டு. இல்லை, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல மாட்டாரு. அவங்க வந்து உலகத்துல நிறைய படம் வருது இல்லை, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த படம் இந்த ஸ்கிரீன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்றேன். நம்ம ஆஸ்கர் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, நான் வரேன்றேன். ஏன்னா நமக்கு நல்ல வேலை இருக்கு. ஆனால் சாரோட படம் பண்ணதுனால ரோட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனோம். நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க இருக்கிற ஆர்கனைசேஷனும் அங்க இருக்கிற அந்த டீம் இருக்குல்ல, ரெஸ்பெக்ட் ஃபார் ராம் சார் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவர் வந்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தெரிஞ்சது ராம் சார் உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க, நம்ம ஊர்லயும் கொண்டாடணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது மதுரையில் கொண்டாடிருக்காங்க சார். அதை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றது உண்மையிலேயே நம்ம கொண்டாடக்கூடிய டைரக்டரா இல்லையா அவரு சார்? இதெல்லாம் இந்த ரிவ்யூ சொன்னா அடிக்கடி படம் பண்ணுங்க சார். இதோட 6 வருஷம் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டைரக்டர் எனக்கு. தேங்க் யூ. சொல்லுங்க சார். அது உண்மைதானே. அதான் உண்மையை வச்சோம். இல்ல இப்போ நம்ம சிட்டில இருக்கப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்க வந்து வேற சில சிக்கல்கள் இருக்குல்ல. எல்லா இடத்துல போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சந்தோஷமா வாழ்றது இடம் முக்கியம் இல்லை, நம்ம தான் அப்படின்னு சொல்றது. அண்ணே நம்ம மார்ஸ் போகும்போது நீங்க வேணா வாங்க கூட. சொல்லுங்க. மார்ஸ்ல ரேட் கூடயா? மார்ஸ்ல யார் அது? அண்ணா யாரு? எல்லா உங்களோட எல்லா படமுமே மாத்துறீங்க. நேச்சரை வந்து நல்லா காமிச்சீங்க. எனி ஸ்பெசிஃபிகேஷன்? நான் நேச்சராவே ரொம்ப நல்லதான். நேச்சர் உனக்கு பிடிக்காதா? அமெரிக்கன் காலேஜ் தானே. அமெரிக்கன் காலேஜ்ல போனாலே மாறலாம் பிடிக்க ஆரம்பிச்சு. சார் நீங்க படிச்ச காலேஜ் தான்? ஆமா சார், எங்க ஜூனியர்ஸ் தான் சார். ஜூனியர் சார். என்ன ரோல் நம்பர் என்ன? ரோல் நம்பர் என்னடா? 30யா? டேய் 80 அப்படிலாம் இருக்காடா? எங்களுக்கு 93 டாப் 13. ஆமா, அதுக்கு முன்னாடி எந்த வருஷம் ஜாயின் பண்ண? 24 CNG என்னது நம்பர்? 0வா? மாடல பாலி ஹலோ ஹாய். ஏய் எவ்வளவு டட்லி இருக்கீங்க? என்னடா 3 டட்லி தான் வந்திருக்கீங்க. ஓகே. ஹலோ. நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வர சொன்னேன். அதாவது என்னன்னா நான் வந்து சொன்ன மாதிரி தான் இப்போ ராம் சார் படம் பண்ணாரு, மற்ற டேரக்டர்ஸ் தான் படம் பண்ணா யோசி பண்ணோம். தமிழ் படத்தை பண்ணா மற்ற டேரக்டர்ஸ் தான் யோசிக்கணும். ஸோ இப்போதான் ஜுராசிக் பார்க்க வந்திருக்கு, அதெல்லாம் வரும். வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா இருக்கு. வெயிட் லாஸா? தேங்க்யூண்ணே. அது காரணம் இவர் தானே. பாத்தீங்களா மலை ஏறி விட்டாரு. அந்த மரத்துல நீங்க சொல்லி 5 நிமிஷம் பாக்குறீங்க, 6 நாள் ஷூட்டிங். அது அந்த குரலுக்கு நான் உண்மையிலேயே ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். டெய்லி வந்து பார்த்து பேசுறது போயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. இன்னைக்கு இது ஏன் கிருஷ்ணா ஹைதராபாத் ஓஹோ அஞ்சலி வரலையான்னு கேட்கலாம். அதாவது நீங்க ஏன் வந்தீங்க, அஞ்சலி ஏன் வர வைக்கலன்றத டீசெண்டா உங்க கிரஷங்க வருவாங்க. இது ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, நிச்சயமா வருவாங்க. அவங்க கிரஷோட ரேஷாமி தேங்க் யூ சொல்றேன். கண்டிப்பா ரேஷாமி நிச்சயமா சொல்லுங்க. சிவா சார் மனசுல வச்சு நீங்க படம் பண்ணீங்களா இல்ல படம் எழுதிட்டு அவரை எடுத்துருக்கீங்களா? கதை எழுதுறதுக்கு அப்புறம் அவர் நடிக்கணும்னு சொன்னா கதையை அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். யார் நடிக்க வந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஹியூமர் இல்லையா, அந்த ஹியூமர் அதுக்குள்ள வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம். இந்த படம் இவர் தவிர வேற யாரும் நல்லா பண்ணிருக்க முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியனும். அவர் மேல வந்து சொல்லிட்டீங்களா? வாங்க. இப்பதான் வந்து 4 படம் பண்ணட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேள்வி டைலாக் கேட்டு சார் இந்த படத்துல சிவா சார் யாருமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா சில சீன்லாம் வந்து இவர் டயலாக் சொன்னாதான் சிரிப்பாங்க. சில பேர் அந்த டயலாக் வந்து அவர் அந்த அளவுக்கு மாடுலேஷனா சொல்லுவாரு. அந்த ஒரு சீரியஸான சீன்லயுமே ஹியூமரா எடுத்துட்டு போவாரு. சூப்பர் சார். பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா சீன்லயும் என்ஜாய் பண்ணுவோம் சார். தேங்க் யூ. சரி, எப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் ராம் சார் வந்து கூப்பிட்டு நீங்க பண்ணணும்னு சொல்றாரு.
அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா இது நம்ம ஆல்ரெடி சிவாஜி பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீடம் நிறைய பேர் சொல்றேன். இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பீங்க, அப்கமிங் டைரக்டர்ஸ் இருப்பீங்க, அப்கமிங் ரைட்டர்ஸ் இருப்பீங்க. இது மீடியா எல்லாத்தையும் சொல்றேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டைரக்டர் டு ஒர்க் வித். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமா தான். கஷ்டமே கிடையவே கிடையாது. நமக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. இந்த மலையில நாங்கள் உட்காந்து பேசுறது, மலையில ஏறது நாட்டில் பேப்பர்ல எழுதினா பெரிய பெரிய டைலாக். ஆனால் சார் பக்கத்தில் நிற்பாரு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். ஸோ ஈஸி டு ஆக்ட் வித் அப்படின்றத முதல்ல சொல்லி. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவார்ட்ஸோட சேர்ந்து ரிவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த படம் அக்ராஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசும்போது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணலான்றாங்க. ஸோ இந்த வெற்றி ராம் சார் போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்க யாராவது கேள்வி கேட்கறதா முன்னாடி வந்து கேட்க சொல்லி சொல்றாங்க. மேல வர சொல்லுவா, எங்க வர செய்யணும். நான் உங்களோட ராமநாத் தான் இந்த கொஸ்டின். கட்டுறது தமிழா இருக்கட்டும், தங்கமீன்களா இருக்கட்டும், உங்களோட ஜானரே வேற மாதிரி. நான் உங்க மூவி போனாலே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஜானர் உங்களுக்கு எப்படி நான் யோசிக்க வந்தது, இதுவுமே வந்துட்டு தங்கமீன்கள் மாதிரி ஒரு அப்பா பையன், அது வந்து அப்பா பொண்ணு, இது அப்பா பையன், அந்த ஜானர் தான். பட் அதோட எமோஷனல் வேற, இதோட எமோஷனல் வேற. எப்படி நான் இந்த யோசிக்க தோணுச்சு? ரெண்டுமே இருக்கு. என் காலேஜ் கூட படிச்ச பசங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. 93 பேட்ச்ல யாராவது இருந்தாலும் தெரியும். நம்ம சீரியஸான ஆள் தான், ரொம்ப ஜாலியான ஆள் தான். ஸோ இந்த கதை எடுப்பதுக்கான வாய்ப்பு வச்சு அதனால் அப்படி பண்ணோம். அப்புறம் இந்த கதையை தீர்மானிச்சது இந்த பையன். அப்புறம் இந்த பையனை திட்டாத அந்த அப்பா. ஸோ ஒரு ரெண்டு வளர்ந்த குழந்தைகள ரெண்டு அப்பா அம்மா, ஒரு அப்பா அம்மா. ஸோ அவங்க பண்ணுறப்போ ஹியூமர், ஃபீல் குட் ஹியூமர் ஜேர்னல்னால அதை ட்ரை பண்ணோம். ஆனா உங்களுக்காக ஒரு क्वेश्चन தான். ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மென்ட் எல்லாமே உங்க மூவில வந்து செம்மையா இருக்கலாம். ஆனா ஒரு ஹாரர் மூவி வருது அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதாவது யாரும் தெரியக்கூடாதுன்றீங்க. பேய் மாதிரி என்ன பார்க்கணும். அதாவது நான் இப்போ ஒரு ஹாரர் மூவி பண்ண வச்சுங்களேன், அதோட ஒரு பெரிய காமெடி மூவி என்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஹாரர் மூவினா பயமா உண்மையிலே. நான் ஃபிக்ஷன் ஹாரர் மூவியா எனக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாது. எனக்கு என்ன அந்த பேய் நம்பிக்கை இல்லை. எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, ரியல் லைஃப்ல நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அதுதான் பேய். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபிக்ஷன் பேய் எனக்கு பயம் இல்லை. இவ்வளோ பார்த்தா தான் பயம். பட் நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் நிச்சயமா கண்டிப்பா பண்ணுங்க. இந்த காமெடி எப்படி என்ஜாய் பண்றோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. நான் பயப்படுறத பார்க்கணும், அதுதான் அவர் சொல்றாரு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ராம் சார் அவங்களோட ஆனந்தன் யாரி வீட்டுகிறாள் சாங் என்னோட பாப்பாவோட ரொம்ப ஃபேவரட். டெய்லி அப்பாவும் பொண்ணும் அதை பார்க்காம தூங்க மாட்டாங்க. அதுக்கடுத்து மகன்களுக்காக அப்பா மகன்களுக்காக எடுத்த படம் கூட சூப்பர். ரியலா சிவா சார் நீங்க எப்படி அப்பா வாங்கிங்களோ அதே மாதிரி அவர் ரியலி அவன் என்ன தப்பு பண்ணா நான் தான் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். உண்மையிலே ரியலா நான் ஃபீல் பண்ணேன். நிற்கிறது அப்படியே அதே மாதிரி பூஸ்டப் பண்ணி என்கரேஜ் பண்ணி நல்லா வருது. ரியலி இந்த படத்தை வந்து இன்னைக்கு நான் என் பையன்லாம் வந்து பார்த்தோம், எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கணுங்கிறது இருக்கு. சிவா சாரோட தமிழ் படம் அண்ட் சுமோ, நேற்று நைட்டு கூட சுமோ படம் தான் பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோ உங்களோட ஃபேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரியலி உங்களோட ஆனந்த யாரை மீட்டுகிறார். இந்த படம் எல்லாருக்குமே குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூமா. நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி அப்பா இருக்காங்களா அப்படின்ட்டு. அவன் கீழே போயிட்டு முத வாழ்க்கையில கீழே இறங்கி அவனா போயிருக்கான். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பவுமே நான் டென்ஷனா அவரு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அப்பாவோட லவ்வே வேற. அது வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் இருக்காது. ஆனா இந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா அந்த மாதிரி அப்பா மீட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூஎஸ்ல இருக்கேன். சார் மைக் யூஎஸ்ல இருக்கேன். நேத்து தான் வந்தேன். நிறைய படங்கள் வீக்லி ரிலீஸ் ஆகிறதுனால யூஸ்வலா ரேட்டிங் பார்க்கறது உண்டு. IMDb ரேட்டிங் எல்லாம் பார்த்தேன். சோ உங்க படத்துக்கு 9.5 கிடைச்சிருக்கு. அவுட் ஆஃப் 10. எக்ஸலென்ட். கங்க்ராட்ஸ். அதனால தான் வந்தீங்களா? ரேட்டிங் பார்த்து வந்தீங்க. சார் இப்போ அந்த ரேட்டிங் கொடுங்க. நீங்க பார்த்த ரேட்டிங் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. சின்ன விஷயம் சார். சொல்லுங்க சார். என்னோட மனைவி ஆக்சுவலா 20 வருஷமா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. சிவா படம் வந்தா முதல் பார்த்தாங்க சார். தேங்க்யூ சார். சிவா ஸ்ரீத பாலன் அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இவர் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் கழிச்சு குழந்தைங்க இங்க யூஎஸ்ல இருந்து லீவுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படத்துக்கு பார்க்க வந்தோம். they are very happy, so we are happy to watch the movie. ஆமா, தயவு செய்து மலைகளே இதனை எழுந்து போறாங்க. இல்ல உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜெட்லாக் வச்சுட்டு வந்து படம் பார்த்துருக்காங்க. தூங்கக்கூடாதுன்ற படத்துக்கு வந்தோம். அப்படியா? அப்போ தூங்காம பார்த்தவங்க நிச்சயமா இருக்காங்க நம்ம படத்துல. தேங்க்யூ. நான் சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கே இல்லையா? என்ன வயசு? எந்த கிளாஸ்? 23 தானே? 23 தான் பிறந்தியா? 28, 23. அவ்வளோ துயரம் இருக்கேன் நான் லைஃப்ல. கஷ்டங்கள்
உங்க ஃபேமிலியில என்ன தொழில் இருக்கு? அது கடன். யாருக்கு கடன் இல்ல? கடன் கஷ்டம், தொழில் இல்ல. ஆமா, ரியல் லைஃப்ல பைக்லாம் அவளை ஓட்ட முடியாது. ஓகே, நம்ம தப்பிச்சு போயிடும், அவனும் துரத்த மாட்டான், அவ்வளவுதானே. கடன் வந்து கஷ்டம் தானே தவிர தொழில் இல்லை இல்லையா? அதை நினைச்சிட்டே இருக்க முடியாது. கஷ்டங்கள் டெய்லி எவ்ரிடே லைஃப்ல கஷ்டம் இருக்கு, ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டுற முடியாது. ஏன்னா அந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுது. ஆக்சுவலா சந்தோஷம் கணக்கு பார்த்தா வாழ்க்கையில கஷ்டமா இருந்தது கம்மியாகும், சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. அந்த மைண்ட் எப்போதும் கஷ்டத்தையே ஞாபகம் வச்சிருக்கு இல்லையா? கரெக்டா இல்லையா சார்? அதே மாதிரி ரியாலிட்டி லைஃப்ல புரிஞ்சுச்சு. ஆக்சுவலா எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லாம ஒரு பையன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்றத இந்த படத்துல பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா எமோஷனலாகவும் சரி, இதுவும் நான் பக்கத்தில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்பா இல்லை, எனக்கு கூட சேர்ந்து எங்கள் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கும். ஆனால் நான் தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த எமோஷனலாக இருந்துச்சு. அந்த சூப்பர் சார். உங்களோட ஃபிலிமை வந்து எதிர்பார்க்குறேன் இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா உங்கள்கிட்ட புதுசாக அவங்ககிட்ட வந்து இருக்கும். இன்னைக்கு ரியாலிட்டி லைஃப்ல இன்னைக்கு என்ன இருக்கும் அது விஷயம் உங்கள்கிட்ட புதுசாக இருக்கும் சார். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கும் இதே ஏஜ்ல ஒரு பையன் இருக்கான். பட் பாக்கும்போது சில இடத்துல கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருந்துச்சு. பட் நீங்க இந்த இடத்துல எங்கேயுமே கோவமே வராத மாதிரி எல்லா சீனும் வச்சிருக்கீங்க. அது வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கோவம் வரும். ஆனா மரத்து மேல இருக்க மேல கோவப்பட்டு கீழே விழுந்துட்டானா அப்ப கோவப்பட கூடாதுல்ல. மேபி கீழ இருந்து இறங்கி எழுச்சா வச்சிருப்பாங்க. proud of you my son அப்படினு சொல்லும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல வீட்டுக்குள்ள இவங்க தொலைஞ்சு போறன்னு பூட்டி வச்சுட்டு பயந்து போற அப்பாவும் அம்மாவும் கடைசியில் அவனே மலை மேல இறங்கி நீங்க இருங்கன்னு போயிட்டு வரான்னு சொன்னா அதை விட இந்த பையனை கற்றுக் கொடுக்குறது என்ன இருக்கு இல்லையா? அதை பாராட்டதான் வேணும். இவன் இண்டிபெண்ட் ஆகிட்டான், ஒரு மலை மேல ஏறி இறங்க தெரிஞ்சிருச்சு, டாய்லெட்டை தண்ணியே இல்லாம கழுவ தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நீங்க வாங்க நான் சாப்பிடுறேன் வெயிட் பண்ணேன்னு சொல்ல தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அது வரைக்கும் ஒரு சின்ன பையன் யாரை தூக்கி போயிடுவான், வீட்டுக்குள்ள பூட்டி கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து வாங்கிக்கோ பாதுகாப்பாருன்னு சொன்ன ஒரு பையன் அவனே ஏறி இறங்கிட்டாங்கிறப்ப அப்பா அம்மாவுக்கு பயங்கர சுதந்திரம் வந்தது இல்லை, ஹாப்பி ஆகிட்டாங்க. இனிமேல் அவனை நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லைங்கிறது. அதான் அதுக்காக இந்த படத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் படத்தை 3 நாள் தான் காட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு. கோவப்பட தான் செய்வார். கோவப்படாம மனுஷனா இருக்க முடியாது இல்லையா? அதனால அதுக்காக நீங்க வருத்தப்படணும். ஒரு நல்லா கோவப்படுங்க, ஆனா சந்தோஷமா வருங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. சார், தமிழ் மீன்கள் கட்டளை தமிழ் இந்த படம்லாம் பார்த்து அப்படியே கண்ணில் கண் கலங்கி நீர் விழுகிற அளவுக்கு இருந்துச்சு. திடீர்னு இப்படி ஒரு சிரிப்பு படம். அடுத்து உங்ககிட்ட எந்த மாதிரி ஜானரான படம் எதிர்பார்க்கலாம்? அடுத்து 7 கடலில் மொழி வரும். அது சிரிப்பு இருக்கும், காதல் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், அனிமல்ஸ்லாம் இருக்கும். நீ பார்த்தீங்களா சார்? ஆமாம். ஸோ அதுக்கு அடுத்த படம் என்ன படம்னு தெரியல. மேபி அவங்க சொன்ன மாதிரி இவரை வச்சு ஒரு ஹாரர் படம் எடுக்கலாம். சார், நீங்க வந்து இப்போ ஹீரோவா இருக்கீங்க, பட் காமெடினா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு என்னோட பர்சனல் ஃபீலிங். நீங்க ஹீரோவா நடிக்க நான் வேணும்னு சொல்றேன். காமெடினா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல எப்படி இல்லை, இப்போ சென்னை இருந்து இது வரைக்கும் நம்ம பிடிச்ச படங்கள் தான் நம்ம பண்றோம். சில ஒர்க் அவுட் ஆகும், சில ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு படம் நடிக்கிறது மாதிரி நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இப்போ ராம் சார் ஏன் என்னை வந்து கட்டுறது தமிழ் தங்க வைங்கெல்லாம் கூப்பிடல, அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் அப்படின்னா இந்த படம் சிவா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பிடிச்சி பண்றது தான் நம்ம இஷ்டம். நீங்க என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணினா கூட கஷ்டம் மேடம் நான் நடிக்கிறது. தேங்க்யூ. பறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்டார் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பாக கஷ்டம் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. நம்ம நினைக்கிறத பேசுறதுக்கு முன்னாடி எதிர்த்தாங்க என்ன நினைப்பாங்க, இப்படி பேசினா நம்ம தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு நிறைய மன தயக்கங்கள் இருக்குல்ல மனசுல. நம்ம இப்படி இல்லைன்னா நல்ல அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லைன்னா நல்ல பையன் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லைன்னா நல்ல ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லைன்னா நல்ல டீச்சர் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்மளாம் நிறைய விஷயங்களை மணிக்குள்ள போட்டு 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 நம்ம எப்போதும் லிமிட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதை தேவையற்ற ஒரு அச்சம், தேவையற்ற பயம். ஸோ மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சமூகம் கொடுக்கக்கூடிய பயங்கள்ல இருந்து பறந்து போவோம்னா பறந்து போவோம். சார், ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு படம் நான் எதிர்பார்க்கல. சரி. பட் என்னன்னா ஸ்கிரீன்ல வந்து என்னையும் என் பையனையும் தான் ரெப்ளிகேட் பண்றேன். பையன் வந்திருக்காரா? இல்ல சார், வரல, ஸ்கூல்ல இருக்காங்க. அவன் கூட்டு வருவீங்களா? 3 மணிக்கு வந்துறாங்க. 3 மணிக்கு கூட்டு வர போறீங்களா? ஷோக்கா? இல்ல, உங்களை பார்த்து கூட நான் இங்க கூட்டு வரேன். படம் பார்க்கறதா முக்கியம், என்ன பார்த்து என்ன பண்ண போறாங்க இல்லையா? ரெண்டு பேரையுமே ஐ மீன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது என்னையும் என் பையனையும் அங்க பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே அது ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. உங்க பையன் பேரு என்ன? ஆரவ் மேத்யூ. ஆரவ் மேத்யூ. உங்க பேரு? அஸ்வின். அஸ்வின். ஓகே, நான் கிரிக்கெட் பிளேயரா சார், உங்க 2 பேருமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சிரிப்பு வெளியே சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா உள்ள எங்க அப்பா மெமரிஸ் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தங்கமலை பேரன் ஒரு படம் பார்க்கும்போது எங்க அப்பாவோட பார்த்த ஞாபகம் இருந்துச்சு சார். ஆனா இப்போ எங்க அப்பா இல்லை, 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாரு.
இதே மாதிரி எங்கள் அப்பா நிறையா ட்ரிங்க்ஸ்லாம் ஸ்மோக்லாம் பண்ணுவார். இதே மாதிரி பையன் மாதிரி நானும் அடை பிடிச்சிருக்கேன் சார். வெளியில நான் படம் பார்த்து சிரிச்சுக்கேன். நான் உள்ள அப்பா மெமரிஸ்லாம் வந்து போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது உங்கள் படம் நான் விரும்பி பார்ப்பேன் சார். எல்லா படம் அதே மாதிரி சிவா நான் படம்னா ரொம்ப பிடிக்கும் சார். இந்த கலகலப்பு இந்த மாதிரி சென்னை 28 பிகஸ்ட் ஃபேன்ஸ் அவங்க படத்துக்கு. அதே மாதிரி இங்கே உங்கள் 2 காம்போ மறுபடியும் வரணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட தான் சார் வந்திருக்கேன். அடுத்தது எங்கள் அம்மாவும் அக்காவும் கூட்டிட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சார். இவ்வளோதான் ரியல் ஸ்டார். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கும் எங்கள் அப்பா இல்லை, பட் இந்த படம் பண்ணும்போது நான் எங்கள் அப்பா, ஏன்னா எங்கள் அப்பா அதே மாதிரி தான், நானும் அதே மாதிரி ஒரு அப்பா தான். ஸோ எனக்கு அந்த மெமரிஸ் தான் இருக்குது. ஆனால் அவரோட பிளெஸிங்ஸ் நம்ம எப்படி உங்கள் அப்பாவுக்கு உங்கள் பிளெஸிங்ஸ் இருக்குது, எங்கள் அப்பா அந்த பிளெஸிங்ஸ் நிச்சயமாக இருக்குது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஒரே ஒரு வாட்டி நான் உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஃபோட்டோ எடுக்கலாமா? நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். டான்ஸ் ஆடணும் மட்டும் சொல்ல வேணாம். அது எல்லாம் நமக்கு ஹாப்பி தான். கவர் பண்ணுங்க, நானும் சொல்லணும். Thank you so much. And இதை தொடர்ந்து தேங்க்யூ. ஸோ இவர் வந்து யாருன்னா தியேட்டரோட மேனேஜர், வேர்ல்டுலே யங்கஸ்ட் மேனேஜர் இவர் தான். இவர் போய் லண்டன்லாம் படிச்சுட்டு வந்து இது ஒரு ஒண்டர்ஃபுல் தியேட்டர் வெற்றி, ரொம்ப அழகாக இருக்குது சார் தியேட்டரு. அண்ட் வெற்றி தியேட்டருக்கும் கந்தவேல் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, அண்ட் ரோமியோ பிக்சர் சிவா சாருக்கும் அண்ட் விஜயராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த சொன்ன வார்த்தைகள் வந்து ராம் சார் கேட்கணுன்னு தான் நான் வெயிட் பண்ணேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நண்பர் புகாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப நைஸ் ஹாஸ்பிட்டல் ஃபேன்ஸ் இருக்காங்க.